காலைல வண்டியை தட்டு நேரமாக ஜங்ஷன் பக்கம் போ. பிளாட்ஃபாரத்தில் எவனா சின்ன பையன் படுத்துருப்பான். நம்ம ஊருக்காரனா பார்த்து உனக்கு சாப்பாடும் தங்க இடமும் தரேன்னு கூப்பிட்டு பாரு. கண்டிப்பாக எவனாச்சும் ஒருத்தன் உனக்கு சிக்குவான். தம்பி தம்பி டே, சாப்பாடும் தங்க இடமும் தர்றேன், என் கூட வரியா நீ? சே, இந்த வண்டியோட டீல் ரோதனையாக போச்சு. ஏதாவது ஒன்று மக்கர் பண்ணிட்டே இருக்கே. இறங்கு. தள்ளிட்டு தான் போகணும். கொடுங்க, நான் வேணா தள்ளிட்டு வரேன். இந்த அப்படி கீழே போடாமல் வரணும். கடையில் முதல்ல ரொம்ப கோவக்காரு, ஒழுங்காக வேலை செய்யலாம் பிச்சிருவார். பார்த்து இருந்துக்கணும், புரியுதா? எனக்கே தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவர் என் நெஞ்சில் மட்டும் உதைக்க மாட்டார்ல? அதெல்லாம் தெரியாது. ஏன் அப்படி கேட்குற? எனக்கு அம்மா கிடையாது. அப்பா வேலை பார்த்த கடையில் தான் நானும் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் அப்பா குடிச்சு உடம்பு முடியாமல் இறந்துட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் டேய், என்னடா என்ன இதெல்லாம்? அண்ணா அந்த பையனை வேலைக்கு வச்சா உன் இஷ்டத்துக்கு வேலை பார்க்குற? திமுருட்டு போச்சா? உன் தோலை ஊச்சாலும் நீ சரிப்பட்டு வருவ. மூணு நாள் மூச்சுட கூட முடியல. வேலைலாம் அப்படி தான் இருக்கும். தள்ளு. டீ எதுவும் குடிக்கிறியா? அண்ணா ஒரு டீ. அப்புறம் ஐயா கிட்டேருந்து 2000 ரூபா இன்னைக்கு லாபமா? உன் பேருடா? அருண்குமார். எந்த ஊர்? தோரங்குறிச்சி. நீ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப யாராவது வந்து வயசு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவ? 16ன்னு சொல்லுவேன். பைய படைச்சிக்குவான்டா. அப்புறம் சாயங்காலம் வேலை முடித்ததும் மறக்காமல் இன்றைக்கி இவனுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்துடு, மறந்துடாத. நான் கடைக்கு போகிறேன், அவனை பார்த்து கூப்பிட்டு வந்துடு. என்னை வேற எங்கேயும் இறக்கிறாதீங்க. எனக்கு சாப்பாடும் தங்க இடமும் மட்டும் இருந்தால் போதும், நான் இருந்துப்பேன். ஆயமுட்டோட தெரியும் எனக்கு. இங்கே நான் இறங்கணுமாண்ணா? நீ கூட்டிகிட்டு வரேன்னு ரவி சொன்னா வெறுங்கையா வந்து நிற்கிற. வேற அவனுக்கு காசு கூட தரணும், அவன்கிட்ட வித்துட்டு வந்துட்டியோ? மூஞ்சி முறை பருப்பு வேலை பரல போல. எல்லா வேலையும் நானே செய்கிறதுக்கு இவங்களை எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கேன்னு தெரில. டேய், எங்கே அவனை கூட்டிகிட்டு வந்த? அவன் எங்கே? உங்ககிட்ட தான்டா கேட்குறேன். யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகக்கூடாது. இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே இருக்கணும், புரியுதா? புரியுதா? எதுவுமே அவனை தெரிஞ்சு விடாம இதெல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. நானும் இங்கே கூட்டி வந்து நம்மளை மாதிரி அடிமையாக்கி அதான் வேணான்னு தோணுச்சு. உனக்கு பொழைக்கவே தெரில தெரியுமா? ஆமாண்டா, அதனால அந்த பையனாச்சும் படித்து 4 வருஷம் தெரிஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு விட்டு வந்துட்டேன்.